இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தினாலே உங்களுக்கு என் அன்பின் வாழ்த்துக்கள். கடந்த நாட்கள் எல்லாம் கிருபையாய் பாதுகாத்து இந்த நல்ல நாளை காண செய்த தேவனுக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. லூக்கா சுவிசேஷம் 1வது அதிகாரம் அதனுடைய 18-19 வசனங்கள். அப்பொழுது சகரியா தேவதூதனை நோக்கி, இதை நான் எதினால் அறிவேன்? நான் கிழவனாய் இருக்கிறேன், என் மனைவியும் வயது சென்றவளாய் இருக்கிறாளே என்றான். தேவதூதன் அவனுக்கு பிரதியுத்தரமாக, நான் தேவ சந்நிதியில் நிற்கிற கேப்ரியேல் என்பவன், உன்னுடனே பேசவும் உனக்கு இந்த நற்செய்தியை அறிவிக்கவும் அனுப்பப்பட்டு வந்தேன். கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. தேவ பக்தியாய் வாழ்ந்த அருமையான சகரியா எலிசபெத் அவர்களுக்கு பிள்ளைகள் இல்லை. ஆனால் நெடுநாளாக இதற்காக ஜெபித்துக் கொண்டிருக்கிறார்கள். 2 பேருக்குமே வயதாகிறது. இந்த நிலையிலே கர்த்தர் தம்முடைய தூதனை அனுப்பி, உன் வேண்டுதல் கேட்கப்பட்டது, உனக்கு ஒரு குமாரனை கர்த்தர் கொடுக்க போகிறார் என்றெல்லாம் வார்த்தைகள், அந்த நல்ல நற்செய்தி தேவ சமூகத்திலே சகரியாவுக்கு வெளிப்படுத்தப்பட்ட போது சகரியா உடனே தன் நிலையை பார்க்கிறார். நான் கிழவனாயிருக்கிறேன். இந்த நாளில் என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற அன்பு சகோதர சகோதரி, கர்த்தருடைய வார்த்தை நமக்காக வெளிப்படுத்தப்படும் போது அந்த இடத்துல நாம் பார்க்க வேண்டியது நம் நிலையை அல்ல. ஆபிரகாம் ஆரம்பத்தில் அப்படித்தான் பார்த்தார், நான் கிழவனாய் இருக்கிறேனே என்று. எனவேதான் கர்த்தர் ஆபிரகாமுக்கு தம்மை எப்படி வெளிப்படுத்துகிறார் தெரியுமா? நான் சர்வ வல்லமையுள்ள தேவன். மோசேயின் இடத்துல கர்த்தர் தம்மை வெளிப்படுத்தும் போது மோசே எப்படி சொல்லுகிறார்? ஆண்டவரே, நான் வாக்கில் வல்லவன் அல்ல. கிதியோன் இடத்துல கர்த்தர் தம்முடைய காரியத்தை வெளிப்படுத்தும் போது கிதியோன் சொல்லுகிறார், ஆண்டவரே, நான் என் குடும்பம் நாங்க ரொம்ப எளிய குடும்பம் ஆண்டவரே. இந்த நாளில் என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற அன்பு சகோதர சகோதரி, தேவன் எல்லாம் அறிந்துதான் நம்மிடத்துல தம்முடைய சித்தத்தை வாக்குத்தத்தமாய் வெளிப்படுத்துகிறார். அவருக்கு தெரியாதா சகரியாவுக்கு வயதாகிவிட்டது என்று, மோசேக்கு திக்குவாய் என்று, கிதியோனின் குடும்பம் மிகவும் எளியதென்று, ஆபிரகாமுக்கு 99 வயதாச்சுன்னு? இதெல்லாம் ஆண்டவருக்கு தெரியாமலா இருக்கிறது? சர்வத்தை அறிகிறவர், எல்லாவற்றையும் ஆராய்ந்து அறிந்திருக்கிறவர், தெரிந்துதாங்க வாக்கு தரார், தெரிந்துதாங்க பேசுறார். நம்முடைய நிலைமை, நமக்கு எவ்வளவு முடியும் எவ்வளவு முடியாது, நம்ம சிச்சுவேஷன் எப்படிப்பட்டது எல்லாம் தெரிந்துதான் கர்த்தர் வாக்கு தத்தத்தை நமக்கு தந்திருக்கிறார். கிறிஸ்துவுக்குள்ளே வாக்கு தத்தங்கள் எல்லாம் ஆம் அல்ல என்றல்ல, ஆம் என்றும் ஆமேன் என்றும் இருக்கிறது. இந்த இடத்துல நாம் பார்க்க வேண்டியது நம் நிலை அல்ல, நம்மோடு பேசினவரை. அவர் ஒரு விசை சொல்லி மறுவிசை மாற்றுகிறவர் அல்ல. அவர் சொல்லியும் செய்யாதிருப்பாரோ? அவர் வசனித்தும் நிறைவேற்றாதிருப்பாரோ? அவர் சொன்னதை செய்கிறவர், வாக்கினால் சொன்னதை கரத்தினால் செய்து முடிக்கிறவர். எனவேதான் கர்த்தர் சங்கீதம் 89 சொல்லுகிறார், நான் தாவீதுக்கு பொய் சொல்லேன். தாவீதுக்கு மட்டுமல்ல, யாருக்குமே கர்த்தர் பொய் சொன்னது கிடையாது. காரணம், அவருடைய நாமம் தான் சத்தியம். அவர் தான் நம்ம ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. நமக்கு தேவன் வாக்கு தத்தம் தரும்போது நாம் நம்முடைய நிலையை வைத்தல்ல ஒப்பிட்டு பார்க்க வேண்டியது. அந்த இடத்துல நமக்கும் கொடுக்கப்பட்ட வாக்கு தத்தத்துக்கும் சம்பந்தமே இருக்காது. அப்படிப்பட்ட நிலையிலும் அந்த வார்த்தையை நாம் எப்படி பார்க்க வேண்டும் தெரியுமா? நம்முடைய திராணியை வைத்தல்ல, அவருடைய வல்லமையை வைத்து, அவருடைய உண்மையை வைத்து, அவருடைய கிருபையை வைத்து, அவருடைய மகத்துவத்தை வைத்து இப்படி நாம் பார்க்க ஆரம்பிப்போம். ஆனால் ஆபிரகாமுடைய விசுவாசத்தை குறித்து ரோமர் 4 எப்படி சொல்லப்பட்டிருக்கிறது? நம்புவதற்கு ஏதுவல்லாதிருந்தும் நம்பிக்கையோடே விசுவாசித்தான். தன் சரீரம் செத்த நிலையில் இருப்பதை, சாராளின் கற்பம் செத்து போனதை அவன் எண்ணாதிருந்தான். அப்படி ஒரு நிலை வந்தபோது ஆபிரகாம் விசுவாசத்தில் வல்லவனானான். கர்த்தர் ஒவ்வொருவரையும் அந்த நல்ல அனுபவத்திலே நடத்துவாராக. செபிக்கலாமா? நல்ல தகப்பனை, இரக்கமுள்ள பிதாவை, எங்களுக்குள்ளே விசுவாசத்தை துவக்கினது நீங்க ஆண்டவரே.
அதை முடிய பண்ணும் வரைக்கும் பாதுகாத்து நடத்துகிறவர் நீங்க தான்ப்பா. ஆபிரகாமை விசுவாசத்தில் வல்லவனாக்கினவரே, ஆண்டவரே, நீர் எங்களோடு பேசின வார்த்தைகளை பல நேரத்துல எங்க நிலைமை யோசித்து அதை ஏற்றுக்கொள்ள, அதற்கு ஆமேன் என்று சொல்லி அதை அப்படியே எங்களுக்காக ஏற்றுக்கொள்ள எங்கள் உள்ளம் மறுக்கிறது. எங்கள் குறைகளை மன்னிப்பீராக. ஆண்டவரே, நீர் வெளிப்படுத்தின வார்த்தையை ஆண்டவர் எங்கள் திராணியின் அடிப்படையில் அல்ல நிறைவேற போகிறது, உம்முடைய வல்லமையின் அடிப்படையில், உம்முடைய இரக்கத்தின், உம்முடைய கிருபையின், உம்முடைய உண்மையின் அடிப்படையில் இதை நாங்கள் உள்வாங்கி ஆண்டவரை முழு நிச்சயமாய் நம்பி ஆபிரகாமை போல உம்மை மகிமைப்படுத்தி விசுவாசத்தில் வளர கிருபை செய்யும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் பிதாவே, ஆமென்.